ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியாராஜன் லைஃப் ஸ்டைல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, எங்கள் வீட்டு தென்னந்தோப்பு அதை தான் பார்க்க போகிறோம். இது பாருங்கள், செம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த தோப்பு யார் உருவாக்குனதுன்னா, எங்கள் தாத்தாவும் எங்கள் அப்பத்தாவும் தான் உருவாக்குனது. அவங்க மேரேஜ்க்கு அப்புறம் அவங்க நியூவாக இடம் வாங்கி அந்த தென்னை பதியம் போட்டு அந்த பதியத்திலேருந்து தென்னங்கண்ணை எடுத்து இது ஃபுல்லாக உருவாக்கி வச்சுருந்தாங்க. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, இந்த தென்னந்தோப்புலேருந்து எங்களுக்கு நல்ல வருமானம் வரும், தேங்காய் நிறையா வரும். பட் ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா, இந்த மரம் ரொம்ப லென்த்தாக போனதுனால யாருமே தேங்காய் ஏறி பறிக்க வரமாட்றாங்க. அதனால் ஆள் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா, தேங்காய் தானாக பழுத்து கீழே விழுகிற தேங்காயை எடுத்து சேர்த்து வச்சு வியாபாரி வர வச்சு கொடுப்போம். மார்னிங் டைமில் இதை எழுந்திரிச்சு இந்த க்ரீனரியை பார்த்தாவே செம ஹாப்பியாக இருக்கும். அந்த டேவே ரொம்ப ரிலாக்ஸாக இருக்கிறது மாதிரி இருக்கும். இது ஒரு சில இடத்துல எம்டி ஸ்பேசஸ் பார்ப்பீங்க. அது ஏன்னா அந்த கஜா புயல் டைமில் தென்னை மரம் நிறையா கீழே விழுந்துருச்சு. அதனால தான் எம்டி ஸ்பேசஸ் தெரியுது. லாஸ்ட்டாக அப்லோட் பண்ண வீடியோட இன்ட்ரோ வீடியோ கூட இந்த தோப்பில் தான் எடுத்தோம். செம க்ரீனரியாக இருந்தது. எங்கள் அப்பத்தாவும் தாத்தாவும் தான் ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த தோப்பை உருவாக்கியிருக்காங்க. அந்த டைமில் எங்கள் அப்பத்தாவோட பசங்க, எங்கள் அத்தை, எங்கள் அப்பா, எங்கள் சித்தப்பா அவங்களும் இந்த தோப்புக்காக நிறையா உழைச்சிருக்காங்க. ஏன்னா எங்கள் அத்தை வீட்டுக்கெல்லாம் போனால் எங்கள் அத்தையெல்லாம் இதை பற்றி சொல்லுவாங்க. ஏன்னா அந்த டைமில் பார்த்தீங்கன்னா போர்வெல்ஸ் எல்லாம் கிடையாது. தண்ணியெல்லாம் வந்து கிணறுலேருந்து எடுத்து ஒரு கண்ணுக்கும் போய் ஊற்றி தான் வளர்த்தோம் அப்படின்றது மாதிரி எங்கள் அத்தையும் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பத்தாவும் நிறைய கதை சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் வந்து போர்லாம் போட்டிருக்காங்க. இப்போ எங்கள் வீட்டில் போர் எல்லாமே இருக்குது. இப்போ நாங்கள் என்ன பிளான் பண்ணிகிட்ருக்கோன்னா, இந்த இந்த பெரிய மரம் பெரிய மரம்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சின்ன ஒரு புதுசாக ஒரு தென்னங்கன்று போட்டு வளர்க்கலான்ட்டு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க மரம் வந்து 50 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்ததுன்னு சொன்னேன் இல்லையா, அதனால் வந்து காய்ப்பு வந்து ரொம்ப கம்மியாயிடுச்சு. அதனால் தேங்காய் வந்து ரொம்ப எடுக்க முடியலை எங்களால். அதனால தான் இப்போ எல்லாருமே எங்கள் ஊர் ஃபுல்லுமே அப்படி தான் பண்ணுவாங்க. அதனால தான் நாங்களும் அந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வந்து சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க. இன்னமும் நிறைய ஆதரவு எங்களுக்கு வேணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திப்போம். பாய்.